Hello, today we're going to see about the design of leaf spring. So leaf spring நம்ம பார்த்தா இது நார்மலாக ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் தான் ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் இட் வில் பி லைக் எனர்ஜி அப்சார்பிங் டிவைஸ் அண்ட் தென் ஷாக் அப்சார்பிங். ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் விச் வில் பி யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லாரி பஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க மெயின்லி ஃபார் ஷாக் அப்சார்ப்ஷன். அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வில் பி தர் ரெக்டாங்குலர் பென்டட் பிளேட்ஸ். ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டாக இருக்கும். இட் வில் பி இனிஷியலி பென்ட். ஸோ இனிஷியலாக பென்டான பிளேட் இதோ கிராஸ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி லைக் தட். ஸோ ஒன்றுமே வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டாக இருக்கும். ரெக்டாங்குலர் பிளேட்டை ஒரு கிளாம்ப் வச்சு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இனிஷியலாக இது டைமென்ஷன் பார்க்கணும் அப்படின்னா த டோட்டல் லென்த் ஆஃப் த லீவ் ஸ்ப்ரிங் வில் பி மென்ஷன்ட் அஸ் 2L. And then the load will be applied on the leaf spring will be 2P. So length mention பண்ணும்போது 2L ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, லோடை மென்ஷன் பண்ணும்போது 2P ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டு எண்ட்லையும் P and P ஈக்குவலாக அப்ளை ஆகும். ஸோ the total load will be 2P. And then length center point to one end வரைக்கும் L இருக்கும். ஸோ டோட்டல் லென்த்னு பார்த்தா 2L இருக்கும். தென் இன்பிட்வீன் இன்னொரு லென்த் சொல்லுவாங்க. எல்லா பிளேட்டையும் கிளாம்ப் வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாம்போட வித் வந்து L. ஸோ கிளாம்போட வித் நெக்லிஜிபிள் அப்படின்னா இந்த டோட்டல் லென்த்தை வந்து நம்ம எஃபெக்டிவ் லென்த்தாக எடுத்துக்கலாம். சப்போஸ் கிளாம்போட லென்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த் என்ன அப்படின்னா டோட்டல் லென்த்து மைனஸ் தி கிளாம்ப் லென்த். உங்களுக்கு டோட்டல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லென்த்லேருந்து கிளாம்ப் லென்த்தை மட்டும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் கிடச்சிரும். ஸோ திஸ் வில் பி எஃபெக்டிவ், திஸ் இஸ் டோட்டல் அண்ட் திஸ் இஸ் நான் எஃபெக்டிவ். ஏன் அது நான் எஃபெக்டிவ் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போர்ஷன்ஸ் மட்டும் கிளாம்ப் வச்சு கவர் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக இது ஃபிக்ஸ்ட் போர்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் எந்த விதமான ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜும் இருக்காது. ஸோ இதை இன்எஃபெக்டிவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் L. ஸோ இந்த இன்எஃபெக்டிவ் லென்த்தை வந்து எஃபெக்டிவில் வேணும் அப்படின்னா டோட்டல் லென்த் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவ் கிடச்சிரும். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சம்மில் வந்து லென்த் கொடுத்தாங்க அப்படின்னா தட் வில் பி இன் 2L. சப்போஸ் அதில் கிளாம்ப் வித்தையும் நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வி ஹவ் டு சப்ஸ்ட்ராக்ட் தி கிளாம்ப் லென்த் ஃப்ரம் தி டோட்டல் லென்த். சம்மில் கொடுத்துருக்க லென்த் இதான் கிவனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரம் த கிவன் லென்த் வி ஹவ் டு மைனஸ் தி கிளாம்ப் வித் தென் வி கேன் கெட் தி எஃபெக்டிவ் லென்த். அண்ட் சம்மில் என்ன லோடு கொடுத்தாலுமே அது வந்து வி ஹவ் டு கன்சிடர்ஸ் 2P பிகாஸ் த லோட் வில் பி அப்ளைட் ஈக்குவலி ஆன் போத் ends. ஸோ தட் வில் பி 2P. ஸோ ஃப்ரம் தட் வி ஹவ் டு கெட் P. ஃபார்முலா அப்ளை பண்ணுறது P தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ 2Pலேருந்து by 2 போட்டோம் அப்படின்னா வி கேன் கெட் P. So these are the main given data. So given data என்ன அப்படின்னா total length கொடுத்துருப்பாங்க, then total load கொடுத்துருப்பாங்க. So from that we have to get the input data and after that we have to find the cross sections B and T. Bங்கிறது width of the leaf, Tங்கிறது thickness of the leaf. இந்த ரெண்டையும் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். And page number 7.104 அதில் பார்த்தீங்க அப்படின்னா we can get two sets of formula. First set எப்படி இருக்குன்னா sigma and y இருக்கும், அதாவது total stress and total deflection. There are two formulas will be there in page number 7.104. அதாவது நார்மலாக லீஃப் சொல்லும்போது டாப்பில் இருக்க லீஃப் வந்து ஃபுல் லென்த் லீஃப்னு சொல்லுவாங்க அண்ட் ரிமைனிங் லீஃப் எல்லாமே கிராஜுவேட்டட் லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் லென்த் லீஃபோட கவுண்ட்டை வந்து NERNFன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் லென்த் நம்பர் ஆஃப் ஃபுல் லென்த் லீவ் ஆர் நம்பர் ஆஃப் full length leaf and number of graduated leaves வந்து NG ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபுல் லென்த் அண்ட் நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் லீவ்ஸ் இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ் கிடைக்கும் NC + NG. ஸோ ப்ராப்ளமில் உங்களுக்கு ஃபுல் லென்த் லீஃபோட நம்பர் அண்ட் கிராஜுவேட்டட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் டோட்டல் லீஃப் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வி கேன் டேரக்ட்லி கோ டு த ஃபார்முலா. அதாவது தனித்தனி லீஃபாக பிரிக்காமல் எல்லா லீஃப்லையுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கணும். ஸோ when in the problem there will be given like total number of leaf, we have to go with the formula which is having N in the formulas. Nங்கிறது total number of leaf, graduated leaf, full length leaf தனியாக சம்மில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா we have to consider that all the leaves are equally stressed and we can go to the formula. So page number 7.104 check பண்ணிக்கோங்க. And another set of formulas will be there when they have mentioned number of full length leaf, number of graduated leaf தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா we have to take that only in full length of leaf maximum stress will be generated.
அதாவது அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறது வந்து ஃபுல் லென்த் லீஃப் தான், கிராஜுவேட்டட் லீஃபில் கம்மியாக தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் அசம்ஷன் எடுத்துகிட்டு we have to go to the two different formulas, sigma b at full length leaf, அதாவது stress in full length, stresses in graduated length, then deflection formula இல்லை NE NGங்கிறது number of full length, number of graduated, and we have to take that maximum stress will be at full length leaf, normal stress will be at graduated leaf, இப்படி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். So these are the two sets of formula we have to get from page number 7.104, and these are the major things before we are going to solve the problem. அதாவது லீஃப் என்ன இருக்கும், என்ன மாதிரி லென்த் கொடுத்துருப்பாங்க, அதில் எஃபெக்டிவ் லென்த்னா என்ன, நான் எஃபெக்டிவ் லென்த்னா என்ன, டோட்டல் லென்த்னா என்ன, டோட்டல் லென்த் தான் சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஃபெக்டிவ் வேணும் அப்படின்னா கிளாம்போட வித், இதான் வித் ஆஃப் கிளாம்பு, கிளாம்போட வித்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவ் லென்த் கிடைக்கும். தென் லோட் வில் பி கிவன் அஸ் 2p, ஸோ வி ஹவ் டு கெட் p ஃப்ரம் தட். அண்ட் நார்மலாக இதோட டைமென்ஷன் b அண்ட் t ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். தென் ஸ்ட்ரெஸ்ஸு டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாஸ் வில் பி இன் பேஜ் நம்பர் 7.104. அந்த பேஜ் நம்பர்லேருந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் தேவைன்னா ஸ்ட்ரெஸ் கேல்குலேட் பண்ணிக்கலாம், தென் நம்பர் ஆஃப் லீஃப் கேல்குலேட் பண்ணிக்கலாம், டிஃப்ளெக்ஷன் ஒய் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேஜ் நம்பர் 7.104லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நோ வி கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் விச் இஸ் நத்திங் பட் லீஃப் ஸ்ப்ரிங். அது பார்க்குறதுக்கு செமி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ தே கேன் மென்ஷன் தட் செமி எலிப்டிக்கல் லேமினேட்டட் ஸ்ப்ரிங் தட் இஸ் நத்திங் பட் லீஃப் ஸ்ப்ரிங் டு கேரி த லோட் ஆஃப் 6000 நியூட்டன். ஸோ நமக்கு லோடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி லோடு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து 2Pன்னு தான் எடுத்துக்கணும். டோட்டல் லோட் வில் பி மென்ஷன்ட் அஸ் 2P and consist of 7 leaves. So number of leaf is equal to 7. 60 mm, 65 mm wide, that is nothing but width. Width வந்து 65 mm. And 2 leaves are extending to full length. So full length leaf will be 2. So remaining என்ன இருக்குன்னா total 7, 2 போச்சு அப்படின்னா graduated leaves வந்து 5 இருக்கும். So total 7, full length leaf 2 சொல்லிட்டாங்க அப்படின்னா the remaining leaf will be 7 minus 2, 5. That is n is equal to NE plus NG. 7 is equal to 2 plus 5. So we have to take like that. Then spring length is 1.1 meter. So 2L is 1.1 meter length. Length வந்து 2L எடுத்துக்கணும். And attached with by U clamp, அதாவது எல்லா லீஃபை U clamp போட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க, which is having 80 mm apart, அதாவது ineffective length. Ineffective length அப்படின்னா 2L dash. So நமக்கு total length வேணும் அப்படின்னா 2L is equal to, that is effective, is equal to total length minus ineffective. So total length is 1100 mm. 1.1 na 1010, 1010 meter, 1100 mm. So 1100 mm minus 80 mm, so 1020 mm. That is 2L. Effective length will be 1020 mm. ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துருக்க லோட 2Pன்னு எடுத்துக்கணும், கொடுத்துருக்க லென்த்தை வந்து 2Lன்னு எடுத்துக்கணும். சப்போஸ் இன்எஃபெக்டிவ் லென்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் லென்த்லேருந்து இன்எஃபெக்டிவ் மைனஸ் பண்ணிட்டா தட் வில் பி எஃபெக்டிவ், தட் இஸ் 1020 mm. அண்ட் தென் தட் இஸ் நத்திங் பட் 2L. ஸோ L வில் பி ஆஃப் போட்டோம் அப்படின்னா 510 mm. இதுதான் L. அது மாதிரி லோடு வந்து 6000, ஸோ அது 2Pன்னு எடுத்துக்கணும். ஸோ P வில் பி 3. ஸோ 2P is equal to 6000 நியூட்டன் அப்படின்னா P வில் பி 6000 ஆஃப் வந்து 3000 Newton. So L and P value we have to taken like this. And width value கொடுத்திருக்காங்க, NG value என்ன, NE value கொடுத்திருக்காங்க. Then they have mentioned that design stress of the spring is 350 megapascal. Design stress அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா that is nothing but maximum stress. இந்த maximum stress அதான் design stressன்னு சொல்லுவாங்க. அதை exceed ஆகி போகக்கூடாது. exceed ஆகி போகக்கூடாதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் 350 தான் உங்களுக்கு மேக்ஸிமம், இதுக்கு மேலே போய் நீங்கள் டிசைன் பண்ணக்கூடாது. ஸோ வி கேன் கன்சிடர் அஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இஸ் 350 megapascal. ஸோ சிக்மா மேக்ஸிமம் வில் பி 350 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸோ இதுதான் கிவன் டேட்டா. ஒரு கிவன் டேட்டாவை எப்படி எடுக்கிறோங்கிறது தான் இந்த சம்மில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிமைனிங் எல்லாமே டைரக்ட் ஃபார்முலாஸ் வில் பி தர். வென் வி சப்ஸ்டியூட் த கரெக்ட் டேட்டா வி கேன் கெட் தி ஆன்சர், அவ்வளோதான். இதில் ஒவ்வொரு டேட்டாவும் எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி எடுக்கிறோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தென் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா we can go one by one. ஸோ பேஜ் நம்பர் 7.104ல் பார்த்தீங்க அப்படின்னா there will be two set of formulas. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ செட் ஆஃப் ஃபார்முலாஸில் உங்களுக்கு ஃபுல் லென்த் லீஃப், கிராஜுவேட் லீஃப் கொடுக்கல அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிக்மா இந்த ஃபார்முலா எடுத்துப்பீங்க. அது வெறும் n மட்டும் இருக்க மாதிரி. ஃபுல் லென்த் லீஃப், கிராஜுவேட் லீஃப் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா we have to go for the second set of formulas, sigma B, sigma G.
இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கே, நம்ம எந்த ஃபார்முலா எடுக்கணும்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எதில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஃபுல் லென்த் லீஃபில் தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ வி ஹவ் டு கோ ஃபார் ஃபுல் லென்த் லீஃப் ஃபார்முலா சிக்மா பிஇ. ஸோ சிக்மா பிஇ ஃபார்முலா எடுத்துட்டிங்க அப்படின்னா 18 PL 18 பிங்கிறது 3000 நியூட்டன், எல்லுங்கிறது 520 mm அண்ட் பி 65 mm கொடுத்துட்டாங்க, டி கொடுக்கல. அண்ட் தென் 3 NE வந்து ஃபுல் லென்த் லீஃப் 2 அண்ட் என்ஜிங்கிறது கிராஜுவேட்டட் 5. ஸோ வென் வி சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூ வி கேன் கெட் தி திக்னஸ் 8.7 mm. ஸோ ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் வில் பி நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ 9 mm. ஸ்டாண்டர்ட் வேல்யூ டேட்டா புக்கில் எந்த இதுவும் இல்லை. ஸோ ரவுண்ட் ஆஃப் வேல்யூவோ நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க, ப்ரீவியஸ் வேல்யூ போக வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ யூ கேன் டேக் 9 mm. ஸோ இது சம்மில் என்ன கேட்டிருக்காங்கிறது, சம்மில் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா திக்னஸ் கேட்டிருக்காங்க. ஸோ திக்னஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவில் தான் வந்து திக்னஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவில் போடுறது மூலமாக திக்னஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க. டிஃப்ளெக்ஷனுக்கும் டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, பேஜ் நம்பர் 7.104. அண்ட் பிங்கிறது 3000 நியூட்டன், எல்லுங்கிறது 520 mm. தென் இ, that is E nothing but elasticity, elastic that will be 2 into 10 power 5 Newton per mm square. இது எதுக்குன்னா ஸ்டீலுக்கு, நார்மலாக ஸ்டீலுக்கு 2 into 10 power 5 இருக்கும். ஸோ we can substitute that 2 into 10 power 5 and into B 65 mm, Tங்கிறது 9 mm calculate பண்ணியாச்சு. ஸோ 65 T 9 mm, Nங்கிறது full length leaf number 2, Ngங்கிறது graduated leaf number 5. So when we substitute everything we can get the deflection value, that is Y is equal to 30 mm. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிட்டர்மைன் தி ஐ. ஐங்கிறது ஒன்றும் இல்லை, லீஃபோட எண்டில் இருக்கிறது தான் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐயோட டயமீட்டர் என்ன அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வி கேன் சி அட் லாஸ்ட். ஸோ டயமீட்டர் ஆஃப் ஐ, லென்த் ஆஃப் லீவ்ஸு, அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஷுட் பி இனிஷியலி பெண்ட். அதாவது நார்மலாக பிளேட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இனிஷியலாக லீவ் ஸ்ப்ரிங் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை வந்து இனிஷியலாக வந்து பெண்ட் பண்ணிடுவாங்க. பெண்ட் பண்ணிட்டு தான் தென் அட்டாச் பண்ணுவாங்க. இனிஷியலாக பெண்ட் பண்ணும்போது எந்த ரேடியஸில் பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. தெர் இஸ் அ டைரக்ட் ஃபார்முலா, யூ கேன் கோ ஃபார் தட். Y into 2R, இது வந்து டேட்டா புக்கில் இருக்காது, யூ ஹாவ் டு மெமரைஸ் தட். Y is equal to 2R minus Y is equal to L1 cube, and we can get the formula and directly substituting that we can get the R value. இந்த ரேடியஸில் இனிஷியலாக பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூணுமே திக்னஸ் ஆஃப் த லீஃப், டிஃப்ளெக்ஷன் வேல்யூ அண்ட் தி ரேடியஸ் இனிஷியலி பெண்ட், இந்த மூணுமே டைரக்ட் ஃபார்முலா தான். ஒன்ஸ் we know how to get the input data, so we can easily substitute and we get the answer. That's it. And step number 4, இனிமேல் என்ன இருக்குன்னா ஐ எண்டோட டயமீட்டர் என்னன்னு கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. தென் லென்த் ஆஃப் த லீவ்ஸ் கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து டைரக்ட் ஃபார்முலாஸ் இல்லை, we have to generate the formulas. ஸோ ஃபஸ்ட்டு ஐ எண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ ஐ எண்ட் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான், ஒரு லீஃப் ஸ்ப்ரிங்கோட ஒன் எண்டில் இருக்கிறது தான் ஐ, அதாவது ஃபுல் லென்த் லீஃப். இதை மாஸ்டர் லீஃப்னுபாங்க, டாப்பில் இருக்க லீஃபை. மாஸ்டர் லீஃபில் தான் ஐ இருக்கும், ஃபுல் லென்த் லீஃபில் ஐ இருக்காது. ஸோ மாஸ்டர் லீஃபுங்கிறது ஃபுல் லென்த் லீஃபோட ஃபஸ்ட் லீஃபு, அந்த லீஃபில் ஐ இருக்கும். இந்த ஐயோட டயமீட்டர் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது மட்டும் ஒரு ஐ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நார்மலாக இது வந்து லீஃபோட வித் பி, லீஃபோட திக்னஸ் டி. இந்த ஐயை எதில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஐலையுமே ஒரு பின் இருக்கும், அந்த பின்னில் தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ஹவ் மென்ஷன் தட் பின் இன் ரெட் கலர். ஸோ இந்த பின்னை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அது கிராஸ் செக்ஷனாக குறுக்க கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பின்னோட ரெண்டு எண்ட்லையும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு எண்ட்லையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ரெட் கலர் இருக்கிறது பின். ஸோ இந்த லென்த்துங்கிறது அந்த ஐயோட வித், அதுதான் ஐயோட வித். ஸோ இது நம்ம இனிஷியலாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பீம் இருக்குது, ரெண்டு எண்டும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி கேன் சிம்பிளி சே தட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், both ends are supported and centrally loaded. ஸோ இந்த லென்த் பி வித்துக்கு லோட் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரெண்டு எண்டும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும் எதில் அப்படின்னா பின்னில். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன போகலாம் அப்படின்னா தட் சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ். நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஃபார்முலா தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா இருக்கும், சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு MBY by I இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பெண்டிங் மொமெண்ட் இன்ட்டு that outer distance y divided by moment of inertia, or sigma b is equal to bending moment divided by section modulus z. So section modulus formula எடுத்துக்கிறேன். bending moment என்ன formula அப்படின்னா இது simply supported beam. simply supported beam க்கு formula bending moment க்கு WL/4, அதான் WL/4 போட்டிருக்கேன். and then z க்கு formula pi by 32 by d cube. இந்த dங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஐயோட டயமீட்டர், அதாவது பின்னோட டயமீட்டரும் ஐயோட இன்னர் டயமீட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். so we can consider that I diameter as a pin diameter. So pi by 32 d cube section modulus formula, WL/4 simply supported beam oda bending moment formula.
ஸோ ரெண்டையும் போட்டால் அப்படின்னா டபிள்யூங்கிறது லோடு, அது நமக்கு தெரியும், தட் இஸ் 3000 நியூட்டன். அண்ட் தென் எல்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோட லென்த். ஸோ ஆக்சுவலாக வந்து பின்னோட லென்த் வந்து நம்ம லீஃபோட வித்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்குமா, லீஃபோட வித் அப்புறம் ரெண்டு சைடும் கொஞ்சம் கிளியரன்ஸ், இங்கே ஒரு 2 mm இங்கே ஒரு 2 mm கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளியரன்ஸ் கொடுக்குறது உங்களோட இஷ்டம் தான், 1.5 mm 2 mm 2.5 mm அது உங்களோட வேல்யூ. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்கும். ஐ ஹவ் மென்ஷன் த 2 mm ஃபார் தட். ஸோ ரெண்டு சைடும் 2 mm கிளியரன்ஸ் விட்டேன் அப்படின்னா 65 ப்ளஸ் போத் சைட் 2 mm அப்படின்னா 4 mm. ஸோ 69 mm வந்து லென்த் ஆஃப் த பின். ஸோ அகைன் சொல்கிறேன், லென்த் ஆஃப் த பின்னுங்கிறது பெல்ட் நம்ம லீஃபோட வித்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸோ எல்பி வேல்யூ 69 mm எடுத்துக்கிறேன். ஸோ எல்பி 69 mm. அண்ட் தென் பை டு த டிஇ தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேணும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் அசியூம் பண்ணிக்கிறேன் பின்னோட மெட்டீரியல் வந்து ஒரு கார்பன் ஸ்டீல், எந்த கார்பன் ஸ்டீலாலும் எடுத்துக்கலாம், C45 C40 C35. ஸோ C45 ஸ்டீலுக்கு நம்ம பேஜ் நம்பர் 1.9 செக் பண்ணோம் அப்படின்னா அதோட அல்டிமேட் வேல்யூ சிக்மா யூ இஸ் ஈக்குவல் டு 360 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். சாரி, ஈல்டு வேல்யூ 360 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்து பேஜ் நம்பர் 1.9 இருக்கும். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான லோட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு நார்மலாக வேறு எங்கேயாவது ஒரு சின்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1 2 எடுத்துக்கலாம். நம்ம லீவ் ஸ்ப்ரிங்கை எங்கே அப்ளை பண்ணுவாங்கன்னா பெரிய ட்ரக்கில் பஸ்ஸில் அப்ளை பண்ணுவாங்க. சிம்பிளாக சொன்னால் கிட்டத்தட்ட ஹெவி லோடு தான். ஸோ ஹெவி லோடுக்கு ஒரு 4 to 8 வரைக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எடுத்துக்கலாம். ஸோ ஐ கேன் டேக் தட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 4. அகைன் சொல்கிறேன், ரொம்ப சின்ன மீடியம் டியூட்டி கம்மியான லோடு தான் அப்ளை ஆகுது அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1 2 எடுத்தால் போதும், ரொம்ப சேஃப்டி பார்க்க தேவையில்லை. இதே ஹெவி லோடு அப்ளை ஆகுது அப்படின்னா we have to go with higher factor of safety 4 to 8. So I have mentioned that my factor of safety 4. ஸோ என்னோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து 90 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஸோ சிக்மா ஒய் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். சிக்மா ஒய்ங்கிறது பேஜ் நம்பர் 1.9 எல்லா கார்பன் ஸ்டீலுக்குமே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கார்பன் ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ஈல்டு வேல்யூ ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பேஸ் ஆன் லோடிங் கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் யூ நோ த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ பை சிம்பிளி ஈக்குவேட்டிங் ஹியர் 90 நியூட்டன் per mm ஸ்கொயர், ஐ கேன் calculate தி ஐ எண்ட் டயாமீட்டர். ஸோ அகைன் சொல்கிறேன், ஐ எண்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா it will be mounted on a pin. So it will look like a simply supported beam. So there will be bending in the pin. Bending stress வந்து bending moment divided by section modulus. Bending moment simply supported beam க்கு WL/4. And then section modulus for circular cross section க்கு pi/32 d cube. இந்த dங்கிறது ஐயோட டயாமீட்டர். ஐயோட டயாமீட்டர் சொல்றது போல பின்னோட டயாமீட்டர் சொல்லலாம். பின்னோட டயாமீட்டரும் ஐயோட டயாமீட்டரும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். So I have mentioned that dp is approximately equal to de. So de ne mention பண்ணிக்கிட்டு ஐயோட டயாமீட்டரை calculate பண்ணிக்கிட்டேன். So this is the way from the pin, and we can assume that simply supported beam and there is a bending. From the bending stress we can calculate the pin diameter, which is nothing but I diameter. So இதுதான் வந்து I diameter calculate பண்ணதுக்கான மெத்தட். And ஃபைனலாக பார்க்கணும் அப்படின்னா we can calculate the length of the leaf. Length of the leaf தான் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க. So we have to calculate. So எதெல்லாம் calculate பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். thickness ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, அண்ட் தென் டிஃப்ளெக்ஷன் முடிஞ்சிருச்சு, டயமீட்டர் ஆஃப் ஐ முடிஞ்சிருச்சு, ரேடியஸ் இனிஷியலி பெண்ட் முடிஞ்சிருச்சு, லென்த் ஆஃப் த லீஃப் மட்டும் பாக்கி இருக்குது. லென்த் ஆஃப் த லீஃப்கான ஃபார்முலாவும் இட் வில் பி நாட் இன் டேட்டா புக். வி ஹாவ் டு மெமரைஸ் த ஃபார்முலா. ஸோ 2L, இந்த 2Lங்கிறது என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த். ஸோ எஃபெக்டிவ் லென்த் தான் 2Lங்கிறது. அண்ட் 2L டிவைட் பை n-1 இன்ட்டு nth, எத்தனாவது நம்பர் ஆஃப் லீவ் பார்க்குறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும், ப்ளஸ் ineffective length ஆர் கிளாம்ப் வித். ஸோ அது L. ஸோ 1020, அதாவது நம்ம 2L இஸ் ஈக்குவல் டு 2L டேஷ் மைனஸ் Lன்னு போடுவோம். தட் இஸ் 1100 மைனஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 1020 mm. இது வந்து டோட்டல் லென்த்து, இது ineffective, then this will be effective. Effective வந்து 1020 mm. ஸோ எஃபெக்டிவ் 1020 mm போட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் வந்து 7. தென் ஃபஸ்ட்டு லீஃபோட லென்த் வேணும்னா 1ன்னு போட்டுக்கோங்க. செகண்ட் லீஃப்னா 2, தேர்ட் லீஃப்னா 3, 4, 5, 6. டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் வந்து 7 தான். ஏன் 6 போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா 7th லீஃபுங்கிறது மாஸ்டர் லீஃப், அதாவது டாப்பில் இருக்க லீஃப். மாஸ்டர் லீஃபுக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்கும். ஸோ மாஸ்டர் லீஃப் வரைக்கும் நீங்கள் நார்மலான ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஈவன் நம்பர் ஆஃப் லீஃப் வந்து 10 அப்படின்னா 1 2 3 4 5 6 9 வரைக்கும் போட்டுட்டு 9 லீஃபுக்கும் லென்த் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 10th லீஃப் வந்து மாஸ்டர் லீஃப், அதுக்கு செப்பரேட் ஃபார்முலா.
ஸோ இந்த ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுட்டு தென் n பல 1 2 3 அப்படியே அப்ளை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா till 6 என்னோட லென்த் வந்து நம்பர் ஆஃப் லீஃப் வந்து 7. ஸோ 6 லீஃப் வந்து நார்மல் லீஃபு, அதில் வந்து ஒரு லீஃப் மட்டும் மாஸ்டர் லீஃபாக இருக்கும். மாஸ்டர் லீஃபில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மாஸ்டர் லீஃபில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஐ இருக்கும். ஸோ we have to consider the I length also மாஸ்டர் லீஃப் கேல்குலேட் பண்ணும்போது. ஸோ செப்பரேட் ஃபார்முலா மாஸ்டர் லீஃப்கான ஃபார்முலா 2l ப்ளஸ் 80ங்கிறது எல். ஸோ ஃபார்முலா வந்து 2l plus small l plus 2 pi into de plus t. அதாவது effective length plus ineffective length plus circumference of the eye. Circumference of ஐங்கிறது 2 pi de and plus that thickness value. That's it. ஸோ திக்னஸையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஐ ஏன் 2 போட்டிருக்கோம் அப்படின்னா 2 ஐ இருக்கும். ஸோ பைடிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ 2 ஐங்கிறதால இன்ட்டு 2 போட்டிருக்கோம். ஸோ 2l எஃபெக்டிவ் லென்த்து ப்ளஸ் இன்எஃபெக்டிவ் லென்த்து தென் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் 2i போட்டோம் அப்படின்னா we can get the master leaf formula. ஸோ இதான் வந்து நார்மலாக லீஃபில் இருக்கும். சில சம்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா நிப்பிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நிப்பிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிப்பிங்னா என்ன அப்படின்னா இனிஷியலாக வந்து எல்லா லீஃப்க்குமே வந்து வரிசையாக ஒன்றுக்கு ஒன்று அடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி போடுறாங்க அப்படின்னா எல்லா லீஃபோட ரேடியஸுமே ஒரே ரேடியஸாக இருக்கும், ஆர் ஆர் ஆர். ஸோ ஒவ்வொரு லீஃபுக்கும் ரேடியஸ் ஆர் இருந்தது அப்படின்னா தென் என்னாகும் அப்படின்னா இந்த ஃபுல் லென்த் லீஃபில் மட்டும் அதிகமாக லோடு அப்ளை ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா ஃபுல் லென்த் லீஃப் ஈஸியாக ஃபெயில் ஆகிடும். ஸோ டு அவாய்ட் தட் வி ஹாவ் டு ப்ரொவைட் நிப்பிங். அதாவது எல்லா லீஃப்மே ஒரே ரேடியஸாக இருந்துச்சுன்னா ஃபுல் லென்த் லீஃப்ங்கிறது லென்த் அதிகமாக இருக்கும், அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் லென்த் லீஃப் ஒரு ரேடியஸில் இருக்கும், அதை விட கம்மியான ரேடியஸில் அடுத்த லீஃபை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு இனிஷியலாக கிளாம்பை வச்சு லோடு அப்ளை பண்ணி இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அகைன் இப்படி கொண்டு வந்துருப்பாங்க இந்த ரேஞ்சுக்கே. அதாவது இந்த பிளாக்ல இருக்கிறது தான் இனிஷியல் ரேடியஸ் ஆஃப் ஃபுல் லென்த்து. அதை வந்து கிளாம்ப் வச்சு டைட் பண்ணும்போது அது ரெட் கலர் நல்லா உள்ளே அமுக்கி டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணாங்க அப்படின்னா இனிஷியலாகவே இங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எந்த டேரக்ஷனில் ஆப்போசிட் டேரக்ஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் லோடு அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்போசிட்டை ஓவர் கம் பண்ணிவிட்டு அகைன் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இன் ஈக்குவல் ரேடியஸ் ஸ்டேஜ் இந்த ரேடியஸில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக ஜென்ரேட் ஆகும். இதில் அப்படின்னா ஃபுல் லென்த் லீஃபில் இந்த கேப் இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல அந்த கேப்புக்கு பேர் தான் நிப். ஸோ அதுக்கான ஃபார்முலா டேட்டா புக்கில் இருக்காது. வி ஹவ் டு மெமரைஸ் தட் x is equal to 2pl3. இது எல்லாமே தெரிஞ்சதான், லோடு, லென்த்து, நம்பர் ஆஃப் லீஃபு, தென் எலாஸ்டிசிட்டி, வித்து, திக்னஸ் எல்லாமே தெரியும். பை சிம்ப்ளி சப்ஸ்டியூட்டிங் தட் வி கேன் கெட் தி நிப்பிங் ஃபார்முலா, நிப்பிங் வேல்யூ. அண்ட் நம்ம நிப்பிங் பண்ணும்போது இனிஷியலாக கிளாம்பில் வந்து ஒரு லோடு அப்ளை பண்ணி தான் வந்து லீஃபை வந்து ஒன்றா கொண்டு வருவோம். அந்த லோடு கேட்டிருப்பாங்க. ஸோ லோடுக்கும் டைரக்ட் ஃபார்முலா தான். ஸோ ஒன்ஸ் யூ கேன் மெமரைஸ் த ஃபார்முலா யூ கேன் சிம்ப்ளி ஆன்சர் இட். ஸோ நிப்பிங்னா என்ன அப்படின்னா இனிஷியலி த ரேடியஸ் ஃபுல் லென்த் லீஃபுக்கும் கிராஜுவேட்டட் லீஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தென் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த கேப் வந்து ஃபுல் பண்ணுவாங்க. இந்த கேப் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா லீஃப்க்கும் ஈக்குவலாக ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரேட் ஆகணும், ஃபுல் லென்த் லீஃபில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் போயிடக்கூடாது, அது ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வி ஹவ் டு மெயின்டைன் தட் நிப்பிங் கேப் வேல்யூ. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.